ஹலோ, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ். அதாவது ப்ரீவியஸாக நம்ம வந்து நியூட்ரிஷன் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸுக்கு நம்மளுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் தேவை அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்மளுக்கு என்னென்ன ஃபுட்டு தேவை, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின், ஃபேட்ஸு, மினரல்ஸ் இது எல்லாமே தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதோட டெஃபிஷியன்சிஸ் இது எல்லாமே பார்த்துருந்தோம். அப்போ அதோட சோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்கிது, பிளான்ட் சோர்ஸ், அனிமல் சோர்ஸுங்க. அப்போ இந்த பிளான்ட்டுக்கு எங்கேருந்து ஃபுட்டு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் வந்து நியூட்ரிஷன் ஆஃப் பிளான்ட் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம பார்க்க போகிறோம். பிளான்ட்டுக்கு நியூட்ரிஷன் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாக தான் வந்து பிளான்ட்டுக்கு நியூட்ரிஷன், அதாவது அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து கிடைக்கிது. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில் தான் வந்து பிளான்ட்ஸுக்கு அதோட ஃபுட்டு கிடைக்கிது. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறதுல இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா லைட். ஃபோட்டோ அப்படிங்கிறது லைட். அப்போ அந்த லைட் எங்கேருந்து கிடைக்கிது பிளான்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சன்லேருந்து தான் நம்மளுக்கு அந்த லைட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது பிளான்ட்ஸுக்கு. ஓகே, அப்போ சிந்தசிஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா டு கம்பைன், அதாவது பிளான்ட்ஸில் இந்த லைட் எனர்ஜி, அதாவது இந்த சூரிய ஒளி இருக்கும்போது அதில் சில என்விரான்மெண்ட்லேருந்து சில கேஸஸை வாட்டரை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டு அதோட தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். அதுதான் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸுங்கிறதுல ஃபோட்டோங்கிறது வந்து லைட்டு, அந்த லைட்டுங்கிற எனர்ஜி வந்து சன்னுக்கிட்டேருந்து பிளான்ட்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ அந்த லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு லீஃபில் ஒரு எலமெண்ட்டு தேவை. லீஃபில் வந்து ஒரு பிக்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அந்த பிக்மெண்ட்டோட பேர் தான் வந்து குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் வந்து லீஃபுக்கு க்ரீன் கலர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த சன் லைட் இருக்குல்ல, அதை வந்து இந்த பிளான்ட்டுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, மெயினாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து லீஃபில் தான் நடக்குது. ஏன்னா அதுதான் வந்து க்ரீனாக இருக்குது. இப்போ ஸ்டெம்மில் பிரான்ச்சஸும் க்ரீனாக இருந்தால் அங்கேயும் ஃபோட்டோசிந்தசிஸுங்கிற ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி இப்போ ஃப்ரூட்டில் வந்து இந்த வாழை மரம்லாம் பார்த்தோன்னா அதோட வாழைக்காய் வந்து பச்சை கலர் இருப்போம், அங்கேயுமே காய் எதுவும் பச்சையாக இருந்தாலும் அங்கேயும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். எங்கெல்லாம் இந்த குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ சில பிளான்ட்ஸ்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் வந்து பர்பிளாக இருக்கும், இல்லை ரெட்டாக இருக்கும், அந்த லீஃபு எல்லோவா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லலாம் நம்ம லீவ்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அங்கெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காதா, அந்த பிளான்ட்டுக்கெல்லாம் அப்போ ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அந்த பிளான்ட்லேயுமே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அங்கேயும் குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் அங்கே வந்து ப்ரிடாமினண்ட்டாக என்ன கலர், இப்போ ரெட் கலர் லீஃப்னால் அங்கே ரெட் கலர் கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கனால அது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரெட் கலரில் தெரியுது. அந்த லீஃப்லேயும் குளோரோஃபில் இருக்கும், ஆனால் அது அதிகமாக இருக்கிறது வந்து அந்த ரெட் கலர் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கனால அது ரெட் கலரில் தெரியுது. அதில் இருக்க குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து அதுக்கு அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது மட்டும் போதுமா அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் தேவை. இப்போ வாட்டர் எங்கேருந்து பிளான்ட்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து H2O அப்படிங்கிறது தான் வாட்டர். அந்த வாட்டர் வந்து எர்த்துலேருந்து சாயிலேருந்து ரூட்ஸ் மூலிமா அப்சர்வ் பண்ணி ஸ்டெம் வழியே ட்ராவல் பண்ணி லீவ்ஸுக்கு கொண்டு போயிடுது. இந்த வாட்டரை வந்து லீஃபுக்கு எங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குதோ அங்கே கொண்டு போயிடுது. வாட்டர் கிடச்சிச்சு. இப்போ வாட்டர் இருக்குது, குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது, சன்லைட் எனர்ஜி இருக்குது. ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இது வந்து அட்மாஸ்பியர்லேருந்து CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற CO2ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, அதை வந்து இந்த லீஃப் வந்து அப்சர்வ் பண்ணுது. இந்த லீவ்ஸ் எப்படி அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா லீவ்ஸில் வந்து ஒரு டைனி போர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த போர்ஸை வந்து சரவுண்ட் பண்ணி காட் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பிளான்ஸுக்கும் அதோட அப்பர் சர்ஃபேஸில், அதாவது லீஃபோட மேல் சர்ஃபேஸில் வந்து அந்த கேஸை அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி குட்டி குட்டி போர்ஸ் எல்லாம் இருக்குது.
எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த போர்ஸோட பேர் வந்து ஸ்டோமா. சரியா? அந்த ஸ்டோமாவை சுற்றி காட் செல்ஸ்ன்னு சொல்லி அதை கவர் பண்ணி, அந்த குட்டி போர்ஸை கவர் பண்ணி காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த போர்ஸ் என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியரில் இருக்க, அதாவது சரௌண்டிங்கில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருச்சு, வாட்டர் கிடச்சிருச்சு, சன்லைட் அப்சர்வ் பண்ணுற குளோரோஃபில் பிக்மெண்ட். அப்போ இது எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்து தானே அதுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ அந்த இடத்தோட பேர் தான் வந்து குளோரோபிளாஸ்ட். அது வந்து பிளான்ட் செல்லில் இருக்க ஒரு பகுதி தான் வந்து குளோரோபிளாஸ்ட். இந்த இடத்துல தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்ஸு நடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் குளோரோபிளாஸ்ட். அப்போது இந்த குளோரோபிளாஸ்ட்டுங்கிற இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து கார்பன் டை ஆக்சைடை ஸ்ட்ரோமா மூலயமா அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இது மேலே வாட்டரும் கீழே ரூட்ஸ்லேருந்து அப்சர்வ் ஆகி கொண்டு வந்துடுது. சன்லைட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது, சன்லைட் எனர்ஜியையும் அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ இதெல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்ட்ஸுக்கு ஃபுட்டு கிடைக்கிதுன்னு தானே பார்க்குறோம். அப்போ பிளான்ட்டோட ஃபுட்டு என்னது அப்படின்னா ஸ்டார்ச், அதாவது குளுக்கோஸ் வந்து அதுக்கு கிடைக்கிது. ஓகேவா? பிளான்ட்ஸ்லேருந்து குளுக்கோஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுது, ஆக்சிஜனு வெளிவருது பிளான்ட்ஸ்லேருந்து. அப்போ இந்த குளுக்கோஸ் வந்து இதை என்ன வெளியே விட்டுருதானா அதோட இது தேவைக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். குளுக்கோஸை வந்து அதோட எனர்ஜிக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த ஆக்சிஜனை வெளியே விட்டுருது. அப்போ ஆக்சிஜன் அது பிளான்ட்ஸ்க்கு தேவை இல்லையா? இப்போ நம்மளுக்கெல்லாம் ப்ரீத்திங், ஹியூமன் பீயிங்ஸு, அனிமல்ஸுக்கெல்லாம் ப்ரீத் பண்ணுறதுக்கு அந்த ஆக்சிஜன் மெயினாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இப்போ பிளான்ட்ஸ்க்கு தேவை இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா பிளான்ட்ஸுக்கும் ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை அதோட ரெஸ்பிரேஷனுக்கு. ஆனால் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும்போது அதுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை தான் வந்து அதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அட்மாஸ்பியரில் விட்டுருது. அதை தான் வந்து நம்ம ஹியூமன்ஸும் அனிமல்ஸும் சுவாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரியா? இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். இதை வந்து இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷனில் நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ எப்படின்ட்டு, இப்போ அட்மாஸ்பியர் ஃபஸ்ட்டு நம்ம அந்த அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்து வந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். சரியா? அந்த ஈக்குவேஷனில் CO2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நம்மளுக்கு என்னது வாட்டர், அப்போது H2O. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட். ஓகேவா? குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் ப்ரெசண்ட்டாக இருந்தால் தான் வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணும். அப்போ இங்கே வந்து அந்த லைட்டை என்ட்ரு பண்ணும். ஓகேவா? லைட் எனர்ஜி, சன்லைட்டோட எனர்ஜி. இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கிது அப்படின்னா குளுக்கோஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட்டோட ஃபுட்டாக என்ன குளுக்கோஸ், அதாவது அதோட ஃபார்முலா என்னதுன்னா குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6. இதுதான் வந்து குளுக்கோஸோட ஃபார்முலா. ஓகேவா? குளுக்கோஸும் அதுக்கடுத்து என்ன கிடைக்கிது நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது O2. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6 H2O, அப்போ 6O2. ஓகேவா? இப்போ இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, இது எந்த கார்பன் டை ஆக்சைடில் இருக்க O2வாக கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கார்பன் டை ஆக்சைடில் இருக்க O2 வந்து இந்த ஆக்சிஜன் கிடையாது. என்ன அது அப்படின்னா இந்த லைட் எனர்ஜி, இந்த சன்லைட் வந்து இந்த வாட்ரு மாலிக்யூலை நம்ம செப்பரேட் பண்ணுது, ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் செப்பரேட் பண்ணுது. இதில் இருக்க இந்த ஆக்சிஜன் தான் வந்து இந்த O2.
நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வாட்டரில் எப்போயுமே ஆக்சிஜன் ஒரு டைம் இப்போ நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் ஏதோ ஒரு டைமில் வாட்டர் மாலிகுலாக இருந்திருக்கும். அது வந்து லைட்டு மூலியமாக வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து பிரேக் ஆகுது. அதில் கிடைக்கிறது தான் வந்து இந்த O2 அப்படிங்கிற வந்து மாலிக்யூல்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன். ஓகேவா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் லீஃபில் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபுட்டு இந்த கார்போஹைட்ரேட் நம்ம ஃபுட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அயோடின் சொல்யூஷன் அந்த ஃபுட்டு மேலே விட்டால் அதோட கலர் சேஞ்ச் ஆகும்னு படிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லீஃப் எடுத்துக்கணும். எந்த லீஃபில் செக் பண்ண போகிறோமோ அந்த லீஃப் எடுத்துகிட்டு அது கூட அயோடின் சொல்யூஷன் வந்து அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் கலர் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ப்ளூ அல்லது பிளாக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து ஸ்டார்ச் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அதாவது அந்த பார்ட்டில் வந்து ஸ்டார்ச் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த லீஃபில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு, அந்த கார்போஹைட்ரேட் வந்து சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த டெஸ்ட்டு பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.